பாருங்க, இன்னைக்கு டுடே சமையல் பார்த்துடலாம். இன்னைக்கு எனக்காக ஹெல்த்தியாக வெஜிடபிள் கஞ்சி, வெஜிடபிள் சூப்பு எதை வேணால் சொல்லலாம். இது கருப்பு கவுனி அரிசி வெஜிடபிள் சூப்பு. அதுக்கு நான் தேங்காய் பால் தயிர் வச்சுருக்கேன். கலந்து சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் தயிர் ஆல்ரெடி தேங்காய் பால் தயிர் நாளைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பாருங்கள், தேங்காய் பால் சூடு பண்ணி நான் தேங்காய் பால் தயிர். தேங்காய் பால் வயிற்று புண்ணு ஆட்டம். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் வயிற்று புண்ணு ஆட்டம். சாதம் இன்னைக்கு அம்மாவுக்கு காலையில் கஞ்சி செஞ்சு வச்சுக்கிறேன். இன்றைக்கி டிஃபன் எதுவும் செய்யலை அம்மாவுக்கு. அப்புறம் நம்ம பசரைக்கீரை போட்டு அரைச்சி விட்ட உருண்டை குழம்பு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம உருண்டை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வாசனையாக இருக்குது. கேமராவில் இந்த ஆரோமேட்டிக்காக காமிக்க முடியாது. இங்கே பாருங்கள், சூப்பரான நம்ம உருண்டை குழம்பு, அரைச்சி விட்ட உருண்டை குழம்பு. இது ஷார்ட்ஸில் இருக்க இந்த வீடியோ தவறாமல் பார்த்து இது பண்ணிங்க. பூசணிக்காய் கூட்டு, எனக்கு ரசம், அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். வடை, பசரைக்கீரை போட்டு செஞ்ச வடை, இவ்வளோ தான் இன்றைக்கி சமையல். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நமக்கு இப்போ வர நோய்கள்லாம் எப்படி வருதுன்னே தெரில. நம்ம பாஸ்போர்ட் கலாச்சாரத்துக்கு மாறினதாலும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நோய்கள்லாம் நமக்கு இன்றைக்கி அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். 15 வயசு பையனுக்கு நான் வெளியில் சொல்ல முடியல, சில நோய்கள்லாம் வருது. அதை நான் அதனால் நீங்கள் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு ஹெல்த்தியாக கொடுத்து குழந்தைங்களுக்கும் ஃபேமிலியும் வெளியில் சாப்பிடாமல் இந்த மாதிரி சாப்பிடுங்க.